நான் கூட்ட போறேன். பயக்கப்பட்டு நீ பெஞ்சு மேல இருக்க. அலமோ என்ன ஆயிர? அலமு அலமுன்னு பழமிகிற கீரை. என்ன மீனாட்சி கையை கட்டிட்டு பயபக்தியா நிக்கிறேன்? கிட்ட வர்றது நீதான் அத்தை தொடக்கூடாது இத்த தொடக்கூடாது. அதெல்லாம் அப்போ பெரிய சாஸ்திரியோட கேட்டுட்டேன். பப்ளிக்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டி எல்லாம் தொடலாமா, ஆத்துல இருக்கிற பொருளை தான் தொடப்படாதான். கிட்ட வந்துருவேன். போன் பண்ணிக்கிறியா? பயில் பாக்குறது உண்டு சுத்துறது அதான் வேணாம்ப்பா. சரி கை என்ன ஆயிர? நான் ஒரு முடிக்கு வர்றப்போ நீ அடம் முடிப்பிய, அதான் எனக்கு பிடிக்கிறது இல்ல. மீனாட்சி நாளைக்கு சாயரட்ச ஆத்து பக்கம் வர்றது என்னத்துக்கு ஆயிர? குப்பை கூட்டத்துக்கு என் பொயப்பா அதானே வர்ற விடு. கரெக்டா வந்துடணும். உனக்காக நான் காத்துட்டு இருப்பேன். சாரசம் வசீகரம் கண்கள் முகம் சந்திர பிம்பம் டடங் டடங். தெரியாமலா தோப்பனார் சுந்தரராமையர் பேர் வச்சாரு. அசப்பரா பார்த்தா அமிதாப் பச்சன் மாதிரியே இருப்பேன். ஐயோ காம்ப்ளிமெண்டரி டிக்கெட்டை கொடுத்து அவ 2 பேரும் இந்த ஆத்த விட்டு வெளியே அனுப்பப்பட்டவாறு பெரும் பாடம் எல்லாம் போயிடுச்சோ. நான் வந்திருக்கேன் சாமி. மீனாட்சி வந்துட்டா. இதோ வந்துட்டேன். மீனாட்சி வந்துட்டே. என்ன இன்னைக்கு புச்சா துளி நடக்கிற வாசல வேற ஆளை தூக்குது. பாரிஸ் பாம்பியா ஸ்ப்ரே அடிச்சுண்டே. ஆத்துக்காரி செத்து 10 வருஷம் ஆச்சு. லேசா ஒரு சவலம். ஆமா எங்க உன் பொண்ணு மருமகன் யாரையும் காணோம். அவெல்லாம் இங்க டிஸ்டர்பா இருக்கணுமா? காம்ப்ளிமெண்டரி டிக்கெட் கொடுத்து கிருஷ்ணலீலா பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். பகவானுடைய லீலையாவா பாப்பா. நம்ம இங்கே உன்னாண்ட 20 ரூபா வாங்கியிருந்தேனே. இந்தா இந்த மாதிரி நேரங்கள்ல தான் உன்னை பார்த்தா எனக்கு பத்தி எரியுது. அவ்வளவு சீக்கிரம் திருப்பி கொடுக்கணுமா? புடியாயிர அங்க வச்சுடு. கங்கதோஷாய நிவர்த்தியேய சொத்வாய. நல்ல டமாதுப்பா. ஏயிர தண்ணி தெளிச்சா தீட்டு போயிடுமா? தோஷ நிவர்த்தி கையிலிட்டோ. ஆசந்தேரம்பா. என்னப்பா கை வலிக்கிற? ஒண்ணு இல்ல, ரூமுக்குள்ள போனோம். தோஷ நிவர்த்தியோட தானே போனோம். அப்படியே வந்துரும். ஆஞ்சேவராச்சோ கங்கா வீசிக்கபடி ஆந்தோனே தேவந்த்ரோயவா கப்புரு வந்துரே உள்ள ஆந்தராசர தோஷ நிவர்த்தி. என்ன குளிப்பாரிங்க வர? மீனாட்சி இப்ப தோஷமெல்லாம் தீர்ந்து போச்சு. நீ இப்போ என் ஆத்துக்காரி மாதிரி. என்ன சொல்லிக்கின? ஆத்துல இருக்கிற ஒரு பொண்ணு மாதிரி. என்ன ஒண்ணு இல்ல, அசப்புற ஒரு மடிசார புடவைய கட்டி நின்னுட்டினா என் ஆத்துக்காரி அளவு மாதிரியே இருப்பேன். புடவை கொண்டாத்த அதெல்லாம் வேணாம்பா. தினம் குடியெல்லாம் எப்படி? எல்லா வேலையும் முடிச்சுக்கின்னு ராவுக்கு படுக்க போவச்ச ஜில்லுன்னு கொஞ்சம் தண்ணி ஊத்திக்குவேன். அதானே உங்ககிட்ட சோப்பு எல்லாம் துணி போட சோப்பு தான். துணி சோப்பே உடம்புக்கா? உடம்பெல்லாம் எரிமடி. ஐயரை கேட்டு நக்ஸ் ஜம்முன்னு வாங்கி கொடுத்துப்பேன். கபகவனு மாசமா இருக்குவேன். நல்ல கபகவன் இருக்குவேன். என்ன அடிக்கடி கை வலிக்கிற? அட கட்ல கிளீன் பண்ண கூப்பிட்டா அதுவும் ஒரு தப்பா? பாடி சரி சரி சொல்லு. ஐயோ 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 தொடர்ந்து அப்படி போற. தொடர்ந்துலயே கட்ல கிளீன் பண்றது. இதை எடுத்து தூச லேசா அப்படி அலக்கா உதற. அப்படி மன்மதன் லீலையை வெந்த உண்டோ. மீனாட்சி என்ன அட்டா அடிக்கிற? உன் பூஜை புனஸ்காரம் எல்லாம் பேசும் தானா? இப்பதாப்பா பிரியுது. தண்ணி அடிக்கிறவனுக்கும் உன்ன மாதிரி தண்ணி தெளிக்கிறவனுக்கும் வித்தியாசம் இல்லப்பா. கசமாலம் இது நாள் வரைக்கும் ஊட்ட தானே கூட்டிக்கிட்டு இருந்தேன். ஊரையே கூட்டுறேன். மீனாட்சி ஆத்துக்காரி சத்து 10 வருஷம் ஆச்சு. எட்லாருக்கு ஒரு சின்ன சம்பளம். எட்லாருக்கு சம்பளம் வரப்படாதா? அதுலயும் ஒரு கிரேடா. இஷ்டம் இல்லைன்னா விட்டுடு. உன்னை என்ன பண்றப்பா? பெரிய மனுஷன் என்ன இப்படி பதட்டமா போறாளே? என்ன பண்ணுவா? மேயர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவா. கம்ப்ளைண்ட் பண்ண உடனே எனக்கு டிஸ்மிஸல் ஆர்டர் வரும். இதுக்கு முன்னால இவளை பத்தி நம்ம மேயர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா